படி ஆலயத்தை கட்டுவதற்கு நீங்களும் நானும் ஃபர்ஸ்ட் ஆண்டவருடைய சமூகத்தில் போய் நிற்கிறோம். ஆண்டவர் சமூகத்தில் போய் நிற்கிறது தான் முதல் படி. எதற்காக? ஆலயத்தை கட்டுவதற்காக. அப்பொழுது நீங்கள் ஆலயத்தை கட்டும் பொழுது அந்த ஆலயத்தின் மேல் கர்த்தர் பிரியமாய் இருப்பார் என்று சொல்லுகிறார். அப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? ஆண்டவருடைய சமூகத்தில் போய் நிற்கணும். ரெண்டாவது வாசிங்க, அதே ஆகாய் 1:8 வாசிங்க. அதில் ஒரு கை வச்சுக்கோங்க. மலையில் ஏறி போய் மரங்களை வெட்டி கொண்டு வந்து, இப்போ பிராக்டிக்கலாக யோசிங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் காலையில் அதிகாலையில் போய் நிற்கிறீங்க. இப்போ மரங்களை வெட்டி கொண்டு வந்து அப்படின்னா எந்த மரத்தை ஆண்டவர் வெட்ட சொல்றாரு? அதே ஆவிக்குரிய அர்த்தத்தை நம்ம பார்ப்போம். மார்க் 8:24 அவன் ஏறிட்டு பார்த்து நடக்கிற மனுஷர்களை மரங்களை போல காண்கிறேன் என்றான். ஹல்லேலூயா. இப்போ ஆண்டவருடைய சமூகத்துக்கு நீங்க போய் நிற்கும் பொழுது மரங்களை வெட்ட வேண்டும். அதாவது மனுஷர்களை வெட்டணுமா? வெட்டுனா நமக்கு போலீஸ் கேஸ் ஆகிடும். கவனிங்க, அதாவது மனுஷர்களுக்கும் நமக்கும் இருக்கும் உறவை அந்த வேளையில ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் நிற்கும் பொழுது அந்த உறவை கொஞ்ச நேரம் என்ன பண்ணணும்? வெட்டணும். ஹல்லேலூயா. சில பேர் என்ன பண்ணுவோம்? பிரேயருக்கு போகும்பொழுதும் செல்ஃபோனோடையே போகும். ஆண்டவர்கிட்ட பேசும்பொழுது நமக்கு எதுக்கு ஃபோனு? நீங்கள் மெசேஜ் எடுக்க போகிறீங்க, இல்லை வேறு ஏதாவது சர்ச் பண்ண போகிறீங்க ஆண்டவருடைய சமூகத்தில்னா அது வேறு விஷயம். ஆனால் ஆண்டவருடைய சமூகத்தை ஜெபம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி போகிற உங்களுக்கும் எனக்கும் எதுக்கு மொபைல் ஃபோனு? சைடில் மெசேஜ் வந்தால் டிங்குன்னு வரும்போது சோத்திர ஆண்டவரே யார் பண்ணியிருக்கிறாங்களோ, இல்லை கால் வந்ததுன்னா சில பேர் பண்ணுவாங்க சோத்திரம் ஹலோ சோத்திரம் அப்படின்னு. எதுக்கு அது? மனுஷர்களை ஆகிய மரங்களை ஆண்டவருடைய சமூகத்தில் மலையில் ஏறி போகும்பொழுது என்ன பண்ணணுமா? வெட்டணும். ஃபோன் மட்டும் இல்லை, சில பேர் என்ன பண்ணுவோம்? கூடையே ஆளை கூட்டிகிட்டு போயிடுவோம். கூட்டு ஜெபம் பண்ணுறோம், நாங்கள் ஒரு மனமாய் சேர்ந்து ஜெபிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய தனியான சீனாய் மலையில் மோசே மட்டும் ஏறி போனானா, இல்லை கூட யாராவது வந்தாங்களா? மோசே மாத்திரம் தான் ஏறி போனார் இல்லையா? அப்போ அதே போல் நம்ம தனித்த ஆண்டவர் உங்களோடு பேச வேண்டும், நீங்கள் ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று ஆண்டவர் சித்தம் கொள்ளும் பொழுது, நீங்கள் தனியாக போகும்பொழுது நம்ம என்ன பண்ணுவோம்? கூட சேர்ந்து மோசே கிட்ட ஆண்டவர் சொல்லலை கூட ஒரு ஆள் கூட்டிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லலை. ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம்? கூடுகைக்கு ஒரு ஆளை கூட்டிட்டு போயிட்டு அங்கே போய் ஜெபம் தான் ஆரம்பிப்போம். நம்ம தேசத்திற்காக ஜெபிக்க போகிறோம், வேற எதுக்காக ஜெபிக்க போகிறோம்? நம்ம கிராமத்திற்காக ஜெபிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் மன்றாட போகிறோம் அப்படின்னு போயிட்டு ஸ்டார்டிங் ஸ்தோத்திரம்லாம் நல்லா தான் போய்கிட்டு இருக்கோங்க. அப்புறம் என்ன ஆகுமோ தெரியல, ஜெப குறிப்பு ஷேர் பண்ணுங்கன்னு ஒரு டைம் வரும் பாருங்க. ஐயோ, அந்த டைம் தான் பாவமான டைம் ஆண்டவருடைய சமூகத்தில். ஏன்னா ஒருவருக்கு ஜெப குறிப்பு ஷேர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டு கஷ்டத்தை இவங்க சொல்ல, இவங்க வீட்டு கஷ்டத்தை அவங்க சொல்ல, மாற்றி அவங்க புருஷரை இவர் குறை சொல்ல, இவங்க புருஷனை அவர் குறை சொல்ல, பிள்ளைங்களை பற்றி சொல்ல, அப்படியே கதை பேசி டைம் ஆயிடுச்சு போய்